திருச்சிற்றம்பலம். இவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க. நார்மல் ஆயிட்டாங்களே. ஆமா டாக்டர். ஓகே டாக்டர். நீங்க இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீங்க செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. அவ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு வாழ கூட தெரியாது சாமி. எங்க குடும்பத்தோட சாமி அவ. எங்க நம்பிக்கை. அவளை காப்பாத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இது என்னால நடந்துச்சுன்னு நீ நினைக்கிறியா? நான் ஒண்ணுமே பண்ணல. நீ நல்லது நினைச்ச, அதனால உனக்கு நல்லது நடந்திருக்கு. நீ எப்ப உனக்கு தேவையான ஒரு வரத்தை இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்தினியோ அப்பவே அந்த வரம் உன்னோடதாயிடுச்சு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற உயர்ந்த குணம் இருக்கிற யாரையும் கடவுள் கைவிட மாட்டாரு. கஷ்டங்கள் வரலாம் போகலாம், ஆனா அது நிரந்தரம் இல்லை. தைரியமா இரு. உன்னோட எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். நீ குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்வ. சரிங்கண்ணே, நீங்க பார்த்து பேசி முடிச்சிருங்க. நான் அப்புறமா வந்து கேட்டுக்கிறேன். சரிங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம். நீங்க சொல்லிட்டீங்களா? சரி சார், சரி சார். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சங்கத்தோட தலைவர் அவரு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க அபிஷியலா. எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியே சார். அது நாங்க சொல்ல சொன்னோமே, யாரும் சொல்லலையா? நானே இன்னொருத்தர் சொல்லிதான் கேள்விப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இது எந்த மாதிரி நடைமுறைனா? தம்பி, இது அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல. நேத்து தான் முடிவு பண்ணோம். நம்ம சங்கத்து பொருளாளர்கிட்ட சொல்ல சொன்னோம். அவரு மறந்துட்டார் போல இருக்கு தம்பி. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. தப்பு பண்ணா தப்பா தான் சார் எடுத்துக்க முடியும். டேய் கார்த்தி, அமைதியாரு. பரவாயில்லப்பா, நான் மனு தாக்கல் பண்ணணும். பண்ணலாங்க. ஃபார்ம் கொடுங்க. அந்த ஃபார்ம் எடுங்க சார். இந்த தரேன். இதான் இந்தாங்க. அப்பா அப்படின்னு இல்லைங்க, ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டப்பா. நல்லா கொடுங்க. அப்போ நான் வரேன்ப்பா. சரிங்க, வாங்க. வரேன். வாங்க 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 வாங்க. டேய், அவ எதுக்குடா மார்த்தாண்டத்தை பார்க்க போனா? எதுக்கு பார்க்க போவா? நம்மள எலெக்ஷன்ல இப்படியாவது தோக்கடிக்கிறதுக்காக திட்டம் போடுறதுக்காக போயிருப்பா. உன் திட்டம்லாம் நல்லாதாமா இருக்கு, ஆனா அது ஈஸியான காரியம் இல்லையே. ஈஸி இல்லைன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். திறமையும் செல்வாக்கும் இல்லாதவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? இவ்வளவு பணமா? அவ எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவா. அவள உழைச்சு சம்பாதிக்கிறா. எல்லாம் நம்ம பணமாச்சு. நெத்தி வேர்வை சிந்தி உழைச்சா தானே அந்த வழி தெரியும் அவளுக்கு. பணத்தோட மதிப்பு எனக்கும் தெரியுமா. நான் பார்க்காத பணம் ஒண்ணும் இல்ல. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுங்கிறது தான். ஜெயிச்சுதான் ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. பல வருஷ போராட்டம். அந்த ராமச்சந்திரனை எதிர்த்து நான் ஜெயிக்கிறதுக்கு இது பத்தலனாலும் சொல்லுங்க.
இன்னும் எவ்வளவு வேணாலும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அவ தயாரா இருக்கலாம், அதுக்கு இந்த மார்த்தாண்ட ஒத்துப்பானா? அட நீ வேற, ஏன் ஒத்துக்க மாட்டான்? அவன் காசு கொடுத்தா என்ன வேணாம் செய்வான். அவன் சொல்றது கேட்கறதுக்கும் சங்கத்துல ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. என்ன யோசிக்கிறீங்க? டேய், நான் மார்த்தாண்டா பேசுறேன். சொல்லுங்கண்ணா. நம்ம ஆளுங்க எல்லாத்திட்டையும் சொல்லி வை. அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் அவங்க கைக்கு வந்து சேர்ந்துருன்னு. இந்த தடவை நம்ம காவேரி டெக்ஸ்டைல்ஸ் புது ஓனர் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். செஞ்சிடலாம். யாராவது உள்ள வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வந்தா மனசு மாறிட மாட்டீங்களே? அவன்லாம் மாற மாட்டான். டேய், மாற மாட்டான்னு முடிவு பண்ணிட்டு இப்படி தயங்கி நிக்கிறதுக்கு பதிலா நம்ம ஒரு தடவை பேசி பார்க்கலாம் அவகிட்ட. ஏய், அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் பேச போறீங்களா? என்னென்ன செய்யணும், எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ தாமா ஜெயிக்கிற, நான் பாத்துக்கிறேன்.